வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தெலுங்கானா மாநில துணை முதலமைச்சர் புதுவை வருகை, காங்கிரஸ் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. புதுவை காவல்துறை கான்ஸ்டபிள் தேர்வு தேதியை மாற்றி அறிவிக்க வேண்டும். டிஜிபி சத்ய சுந்தரத்தை சந்தித்து மனு அளித்தனர் திமுகவினர். ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தில் மயங்கி விழுந்த பெண் ஆசிரியை மருத்துவமனையில் அனுமதிப்பு. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி மின் கம்பத்தின் மீது மோதி விபத்து, ஓட்டுநர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் உள்ள சிவாஜி வீதி, சேரன் வீதி, சோழன் வீதி, கல்லூரி வீதி, செல்லபெருமாள்பேட்டை ஆகிய பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்தும் மரியாதை செய்தனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்கள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் கலந்து கொண்டனர்.
ஒப்பந்த ஆசிரியர் போராட்டத்தில் மயங்கி விழுந்த ஆசிரியரை லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி மருத்துவமனையில் சேர்த்தார். புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியர் கோஷங்களை எழுப்பியிருந்த நிலையில் திடீரென மயக்கமடைந்தார். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி தனது காரில் மயக்கம் அடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் உதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், தொடர்ந்து 10 நாட்களாக சரியான உறக்கம், ஓய்வு, மன அமைதி இவை ஏதும் இல்லாத சூழலில் அவரின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்நிலை ஏற்பட்டதாகவும், மேலும் தொடர்ந்து அரசாங்கம் இவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வருத்தத்தக்க செயல் எனவும், இதனை உடனடியாக அரசாங்கம் கவனம் எடுத்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் எங்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள். இது மிகவும் வருத்தத்தக்கது என்றும் தெரிவித்தார். தெலுங்கானா மாநில துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரமார்க்க அவர்களை புதுவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் வரவேற்றனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்று வரும் பாத யாத்திரை ஏம்பலம் தொகுதி சார்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக தெலுங்கானா மாநில துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரமார்க்க புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தார். அவரை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்திய சிலம்பாட்ட சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகமும் இணைந்து 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜே போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் 11 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாளை மாலை நடைபெறவுள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. பைக் திருடிய வாலிபரை உருளையன்பேட்டை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 3ஆம் தேதி 2 மோட்டார் சைக்கிள் திருடு போனது. இது குறித்த காவலர்கள் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற நபரை தேடி வந்தனர். இது தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த பொழுது இருசக்கர வாகனங்களை திருடி சென்றவரின் உருவம் பதிவாகி இருந்தது. அந்த காட்சியை வைத்து யார் அவர், எந்த ஊரை சேர்ந்தவர் என காவலர்கள் விசாரணை நடத்தி தேடி வந்தனர். அப்பொழுது அந்த நபர் வேலூர் பகுதியை சேர்ந்த தாமோதரன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர் திருடி பதுக்கி வைத்திருந்த 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை தொழிற்பேட்டையில் மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து சிதறியது. புதுவை மாநிலம் திருபுவனை பகுதியில் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திருபுவனை, திருவண்டார்கோவில், வளவனூர் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலை மருந்து தயாரிக்க பாய்லர் உள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடினர்.
பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு சீலிங் உடைந்து கீழே விழுந்தன. மேலும் வெடித்து சிதறிய பொழுது கடும் வெப்பம் காரணமாக வாழ்வதற்கு இருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் இதில் அப்பகுதியில் பணிபுரிந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து தொழிலாளர்களை மீட்டெடுத்தனர். மேலும் இது குறித்து திருப்புவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் இருந்து காய்கறியை ஏற்றிக்கொண்டு காலாப்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி ரோட்டில் வந்தபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியன் மீது அமைந்துள்ள மின் கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரியின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் விபத்திற்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பாலாஜி மேல்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருதினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் வழங்கினார். புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற ஏம்பலம் மாணிக்கம் நகரில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக மாநில அரசின் உயரிய விருதை பெற்றுள்ளது. நடப்பு ஆண்டு குடியரசு தின விழாவின் போது பள்ளியின் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததை பாராட்டி சிறந்த பள்ளிக்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பள்ளி நிர்வாகி டாக்டர் அழகப்பனிடம் இந்த விருதினை வழங்கி கௌரவித்தார். குறிப்பாக 2024-2025 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிகப்படியான மாணவர்களை தேர்வெழுத வைத்து அனைவரையும் தேர்ச்சி பெற செய்ததற்காகவும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தியதற்காகவும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சோரியாங்குப்பம் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வீடுகள் எரிந்து சேதமானது. பாகூர் அடுத்துள்ள சோரியாங்குப்பம் திடீர்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான கன்னியம்மாள். கூலி தொழிலாளியான இவர் இரும்பு தகரம் போட்ட வீட்டில் வசித்து வருகிறார். இவர் நேற்று காலை வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக விளக்கில் இருந்து தீப்பொறி பரவி வீடு தீப்பிடித்து எரிந்துள்ளது. அருகில் உள்ள அவரது உறவினர் ஏழுமலை என்பவரது வீட்டிலும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. ஒரு கட்டத்தில் கன்னியம்மாளின் வீட்டில் இருந்த எரிவாயு சிலிண்டர் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதுகுறித்து தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீய்ச்சு அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் இருவரது வீட்டினுள் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து சாம்பலானது. சம்பவத்தின் போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேரில் சென்று தீயினால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு பிறகு 2 குடும்பத்திற்கும் ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான துணிகள் மற்றும் உணவு செய்வதற்கு தேவையான பொருட்களையும் அவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல் கான்ஸ்டபிள் எழுத்துத் தேர்வும் மற்றும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நுழைவுத் தேர்வும் ஒரே நாளில் நடைபெறவுள்ள நிலையில் புதுவை காவல்துறை கான்ஸ்டபிள் தேர்வு தேதியை மாற்றி அறிவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு திமுகவினர் டிஜிபி சத்யசுந்தரத்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் காவல்துறை தலைவரை சந்திக்க காவல்துறை தலைமையகம் சென்றனர். அப்போது தலைவர் இல்லாத காரணத்தால் டிஐஜி சத்யசுந்தரத்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள் பணிக்கான எழுத்து தேர்வு புதுச்சேரியில் 5 மையங்களில் வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று நடைபெறும் என்றும் அதற்கான ஹால் டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளுமாறு தலைமைச் செயலகம் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நுழைவுத் தேர்வும் 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கான்ஸ்டபிள் மற்றும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு என 2ற்கும் விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் ஏதாவது ஒரு தேர்வை மட்டுமே எழுத முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலானவர் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. மத்திய தேர்வு வாரிய தேர்வை தள்ளி வைப்பது சிரமம். ஆனால் புதுவை காவல்துறை கான்ஸ்டபிள் தேர்வு தேதியை மாற்றி அமைக்க நமது புதுச்சேரி அரசால் முடியும். ஆகவே 2 தேர்விற்கும் விண்ணப்பித்தவர்கள் பாதிக்காத வகையில் கான்ஸ்டபிள் தேர்வை வேறு ஒரு தேதிக்கு மாற்றி அமைக்க அரசுக்கு தாங்கள் பரிந்துரை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன்,
தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு என்கிற சண்முகசுந்தரம், வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் தாமோதரன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் ஆகியோர் உடனிருந்தனர். திமுக சார்பாக நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வேலவன் நகர் பகுதியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வேல்முருகன் நகர் கிளை செயலாளர் மூர்த்தி, மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், கிளை அவைத் தலைவர் யூசப் பாய், வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர், மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், தொகுதி மகளிர் அணி சுனிதா, தொகுதி தகவல் தொழில்நுட்ப துணை ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல், செந்தில், மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனுபவ் வித்யாசரம் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதிய பைபாஸ் ரோடு சாய்பாபா கோவில் எதிரில் உள்ள அனுபவ் வித்யாசம் உயர்நிலைப் பள்ளியில் மாறுவேட போட்டி நடைபெற்றது. முன்னாள் பள்ளி துணை ஆய்வாளர் மல்லிகா கோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த மாறுவேடம் அணிந்த மாணவ மாணவிகளை தேர்வு செய்தார். பள்ளி முதல்வர் நோக்க உரையாற்றினார். அனுபவ் வித்யாசம் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு மாறுவேடங்கள் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். பள்ளி தாளாளர் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த 20 நபர்களுக்கு வீடு கட்டும் மானியம் முதல் தவணை தொகைக்கான ஆணையினை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதியில் கரியமாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக வீடு கட்டும் மானியம் முதல் தவணையாக 20 நபர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான அரசாணையினை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையான் தோப்பில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன் தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஸ்ரீ கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட முதல் கால யாக பூஜைகள் துவங்கி மகா பூர்ணாகுதி செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய திருப்பணிக்கான நன்கொடையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி ராஜசேகரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர் காண்டிப்பன் உள்ளிட்ட குழுவினர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் அரசாங்கம் வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி முழுமையாக வழங்கியுள்ளார். இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக பொங்கல் பண்டிகையொட்டி PML கல்யாண சுந்தரம் அறக்கட்டளை சார்பாக தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வேட்டி, சட்டை மற்றும் சேலைகள் வழங்கும் பணி தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதியில் தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பொங்கல் ஆடைகள் வழங்கி பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், PML அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் கயிறு இழுக்கும் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வாழ்த்தி வழி அனுப்பினார். இன்று முதல் வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா மாநிலம் பால்கார் மாவட்டத்தில் நடக்க இருக்கும் 38வது அகில இந்திய அளவிலான போட்டிகளில்
சீனியர் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் கலந்து கொள்ள இருக்கும் கயிறு இழுக்கும் போட்டிக்கு புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பாக 640 கிலோ, 620 கிலோ, 600 கிலோ, 480 கிலோ மற்றும் கேட்ச் வெயிட் ஆகிய எடை பிரிவு போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கும் 5 அணிகளை கொண்ட 50 விளையாட்டு வீரர்கள் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சார்பாக திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். அந்த நிகழ்ச்சியின் போது சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, தொகுதி செயலாளர் சக்திவேல், பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பார்த்திபன், சங்க சட்ட ஆலோசகர் பிரபாகரன் மற்றும் கிளை செயலாளர்கள் கருணாகரன், அகிலன், விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ் ஆகியோரும் உடனிருந்தனர். புதுவை அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்கான 80 நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 80 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானிய தொகை 5 லட்சம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருபுவனை தொகுதியை சேர்ந்த 80 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 80 நபர்களுக்கு மொத்தம் 80 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வெண்ணிலா நகர் பகுதியில் திமுக சார்பாக நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் பகுதியில் கோல போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், கிளை அவை தலைவர் யூசுப் பாய், வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபாசங்கர், மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், தொகுதி மகளிர் அணி சுனிதா, தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல், செந்தில், மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண்ணாடத்தில் அமைச்சர்கள் கணேசன், சிவசங்கர் ஆகியோர் போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் பெண்ணாடம் லயன்ஸ் சங்கம் இணைந்து சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கி கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியானது வெண்கரும்பூர் பேருந்து நிறுத்தம் வரை சென்று மீண்டும் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்றடைந்தது. இதில் ஏராளமான இருசக்கர வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வம், பேரூராட்சி செயல் அலுவலர் முத்து, லயன் சங்க சாசன தலைவர் ஞானப்பிரகாசம், சங்க தலைவர் வசந்தராஜ், செயலாளர் சேவை திட்டம் அழகுவேலன், நிர்வாக செயலாளர் வினோத்குமார், பொருளாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெலுங்கானா மாநில துணை முதலமைச்சர் புதுவை வருகை, காங்கிரஸ் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. புதுவை காவல்துறை கான்ஸ்டபிள் தேர்வு தேதியை மாற்றி அறிவிக்க வேண்டும். டிஜிபி சத்ய சுந்தரத்தை சந்தித்து மனு அளித்தனர் திமுகவினர். ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தில் மயங்கி விழுந்த பெண் ஆசிரியை மருத்துவமனையில் அனுமதிப்பு. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி மின் கம்பத்தின் மீது மோதி விபத்து, ஓட்டுநர் படுகாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.